அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் இந்த முருங்கைக்கீரையை நான் இதை போல் ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இதை நான் ஒரு கிளையாக எடுத்து வச்சது. உங்களுக்கு பார்க்கக்குள்ளவே தெரியும், இதுலேருந்து இவ்வளோ பிஸ் தான் அந்த கிளையே. இந்த கிளையாக வச்சது இதில் தான் நான் ஒரு வருஷமாக வச்சு 1 வருஷம் ஆகுது. வச்சு அப்போல்லாம் நல்ல கீரை தழைஞ்சிருந்துச்சி. அப்போல்லாம் பூ வைக்கல. இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக வச்சுருக்கு பாருங்கள், கொத்து கொத்தா. இன்ஷால்லா அதில் காய்க்கும்னு நினைக்கிறேன். இந்த தடவை காய்க்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி செழிப்பாக இருக்கு. இதில் நான் பெரும்பாலும் கீரை இருக்க விட்றதே இல்லை. நம்மளோட தேவைக்குன்னு சொல்லிட்டு தான் வச்சது. இது காய்க்கலைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் நமக்கு கீரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வச்சது. இதில் நான் 2 நாளைக்கு ஒரு தடவை எப்படியும் நான் இதில் கீரை எடுத்துருவேன். 2 நாளைக்கு ஒரு வாட்டி, இல்லைன்னா 4 நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி கீரை எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் நான். அதனாலேயே உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த செடியை வளர விடுறதே இல்லை. நான் சின்னதாகவே தான் வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். அதே போல் இந்த செடியும் அதே தான். இது கீழே கொல்லையில் கீழ்தளத்தில் வச்சுருந்தேன். அதையும் நல்லா வெயில் படட்டும்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுவும் அதே போல் தான் கீழே கழிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் நான் அந்த பைன்ட்டு வாளியில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது தன்னாலே விதைப்பட்டு முளைச்சது. இதை பாருங்கள், இதுவும் நான் பைன்ட்டு வாளியில் தான் இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம செடியாகவும் வளர்க்கலாம். இதை போல் விதை போட்டு செடியாகவும் வளர்க்கலாம். நான் விதை போடலை, அது தன்னால் முளைஞ்சது. இருந்தாலும் இது போல் நம்ம செடியாகவும் வளர்த்துக்கலாம். அதே சமயத்தில் இதை போல் நம்ம கிளை வச்சோன்னா இதை போல் மரமாகவும் வளர்க்கலாம். இதுலேயும் ஒரு விதைப்பட்டு தன்னாலே விதைப்பட்டு பாருங்கள். நம்ம மண்கலவை கலக்கிறோம்ல, அந்த உரம்லாம் போடுறோம்ல, அதில் இது பிளக்கு இதோ ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இதை நான் வேறு இடத்துல மாற்றி வச்சுருவேன். அதுக்கப்புறம் இதோ ஒரு மரம் வச்சுருக்கேன் பாருங்கள், கிளை. இதையும் இந்த மாதிரி நான் ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இதுவும் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம இதுக்குன்னு நம்ம மெனக்கெடணும்னு ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த மரம் கிளைலாம் உடச்சி போடுவாங்க பாருங்கள், முருங்கை கிளைலாம். அந்த கிளையை கொண்டு நம்ம நட்டு வச்சாலே நமக்கு சூப்பராக செடி நல்லா துளுத்து வரும். இந்த மழை காலங்கள்லாம் நம்ம இந்த குளிர்காலங்களில் அந்த மாதிரிலாம் நம்ம அந்த மாதிரி மரத்தை கிளையை கொண்டு வச்சா சூப்பராக வளரக்கூடியது தான் இந்த முருங்கை மரம். வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருந்தாலே போதும். அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருந்தாலே பஞ்சம்லாம் தீந்துரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முருங்கை கிளை வச்சோன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு கீரைக்கு பஞ்சமே இருக்காது. ஒன்று வைக்கிறத விட 1க்கு 2 3 வச்சோன்னா மாற்றி மாற்றி நம்ம கீரை பறிச்சிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இதில் நிறையா விதமான சத்துக்கள் நிறையா இருக்குதான். ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்பவே நல்லதான். தினமும் நம்ம இந்த முருங்கைக்கீரை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் கண்களுக்கெலாம் கண் பார்வை நல்லா தெரியுமா. அதே சமயத்தில் இந்த முருங்கை செடி பாருங்கள். இந்த முருங்கை செடியை நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது 4 வருஷமாக இருக்குது என்கிட்ட இந்த முருங்கை இது. ஆனால் இதே ஒரு சின்ன பைன்ட்டு வாளியில் தான் இருக்குது. இது 4 வருஷமாக இருக்குது. நானும் அப்போ முருங்கை செடி இந்த கிளையெல்லாம் கழிச்சு விட்டுக்கிட்டே தான் இருப்பேன். கீரையை மட்டும் எடுத்துகிட்டே இருப்பேன். எப்படி இருக்குது பாருங்கள். மாடி தோட்டத்தில் பெரும்பாலும் முருங்கை செடி தான் நிறையா இருக்கும். ஒரு முருங்கை செடி உங்களுக்கு காட்டுறேன். அது நானாகவே விதை போட்டு முளைச்சது. இதோ இருக்குது பாருங்கள். இது நல்ல மரமாகவே ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த கீழே வச்சுருக்கேன், கீழே பால்கனியில் வச்சுருக்கேன். அது நல்லா மரமாகிடுச்சு. இதெல்லாம் கீரை கழிச்சிக்கிறது எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் கழிச்சிக்கிறது. நான் கீரை கழிச்சே இந்த செடிவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முருங்கைக்கீரையை நம்ம மண்ணில் தான் வைக்கணுன்ட்டு கிடையாது. நம்ம ஈஸியாக இதை போல் தொட்டியல்லையும் வைக்கலாம். நம்மளுக்கு கொல்லை இல்லைன்னா, நம்மளுக்கு இடம் தோட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இடம் இல்லைன்னா, மண்ணில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா, நம்ம ரொம்பவே ஈஸியாக இதை போல் பக்கெட்டில் வச்சோன்னா அது ரொம்பவே சீக்கிரமாக வளர்ந்து வரும். உங்களுக்கு நம்மளுடைய அன்றாட தேவைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையை பற்றி உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்தில் இதை நான் போண்டா அந்த மாதிரி
இந்த பகடா அது போலலாம் வந்து கடல மாவில் கலந்து அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். அது ஏன்னா ஒரே மாதிரியே கொடுத்தோன்னா கீரை முருங்கைக்கீரை வதக்குனாலும் சரி, சாறு வச்சாலும் சரி பிள்ளைவோ சாப்பிடாதுங்க. அதனால இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா மாற்றி சமைச்சு பார்த்தோன்னா அது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட வந்து மலச்சிக்கல்லாம் வந்து மலச்சிக்கலுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. அதை விட இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் வந்து கீரை வந்து கொஞ்சம் பறிக்காமல் இருக்கிறேன். ஏன்னா வந்து நோன்பு வர ஆரம்பிக்குதுல்ல, இன்ஷா அல்லாஹ் வந்து நோன்புக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே யூஸாக இருக்கும். நம்ம வந்து நோன்பு கஞ்சி காய்ச்சுவோம்ல, நோன்பு கஞ்சி காய்ச்சிறப்ப அந்த கஞ்சியில் வந்து நம்ம இந்த இந்த கீரையை நம்ம கொஞ்சம் 2, 3 கொத்து உருவி போட்டோன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கஞ்சி. பெரும்பாலும் நம்ம வந்து பள்ளிவாசல்லே கொடுத்துருவாங்க கஞ்சிலாம். ஒரு நேரம் சமயம் நம்ம வந்து கஞ்சி வாங்கலைன்னா, பிள்ளைங்க வாங்கிட்டு வரலன்னா அப்போதைக்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் வந்து அந்த ஸ்நாக்ஸ் செய்வோம்ல, நோன்புக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செய்வோம்ல, அது போல் வந்து அந்த பகடா இதெல்லாம் செய்யக்குள்ளே வந்து அதில் வந்து இதை நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக உங்கள்கிட்ட ஒன்று நான் சொல்லணும். இதுக்கு வந்து பெருசாக வந்து நோய் தாக்குதல்னு எதுவுமே வராதுங்க. அப்படின்னு வந்து அந்த நஸ்கட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நஸ்கட்டி தான் இருக்கும். அதுதான் நிறையா வைக்கும். இப்போ கிடையாது, ஒரு சில சீசனில் வந்து அந்த நஸ்கட்டி நிறையா வைக்கும். அந்த மாதிரி நஸ்கட்டி வைக்கும்போது அந்த புழுவுக்கு வந்து நீங்கள் வந்து சோப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோப்பு தண்ணியை நம்ம வந்து கரைச்சி ஊற்றினாலே போதும். அந்த சோப்பு தண்ணி கரைச்சி ஊற்றினோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடும் எல்லாமே. அதனால் வந்து இதுக்கு வந்து பெரிய பராமரிப்பு எதுவுமே இருக்காது. ஈஸியாக நம்ம வைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. நம்ம வச்சிட்டோன்னு செடியை மட்டும் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக வளர்ந்துடும். சூப்பராக நம்ம வந்து தினம் வந்து நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி கீரை பறிச்சுக்கிட்டே இருக்கலாம் விட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.